இன்னைக்கு காலையில் நான் பஞ்சாயத்து கமிட்டி நடக்கும்போது 13 மெம்பர்மாரும் இந்த இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது தொட்டடுத்துள்ள விஓ ரூமில் பயங்கர சத்தம். அப்போ என்னன்னு பார்க்கும்போது ஒரு 7 மாதமா லைஃப் மிஷனில் உள்ள ஆளுகளுக்கு பில்லு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விஓ வந்து ரொம்ப மோசமான தரக்குறைவான ரீதியில் பேசக்கூடிய சாகச்சியம் வந்து நாங்கள் எல்லா மெம்பர்மாருமே போய் பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, விஓ அம்மா இறங்கி போயாச்சு, என்னால் இந்த பஞ்சாயத்தில் வேலை செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் உத்தியோகத்தின் மாதிரியும் கையும் காலையும் பிடிச்சிட்டு நம்ம காரியங்கள் செய்யறதுக்காக வேண்டி முன்வரும் போது எதிர்கட்சியினுடைய ஏரியா கமிட்டி அங்கமும் லோக்கல் செக்ரட்டரி மாதிரி கூட சேர்ந்து இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் பண்ணும்போது இங்கே வரக்கூடிய உத்தியோகஸ்தர் ஒரு காரியம் கூட செய்யறதுக்கு அவங்க தயாராக பஞ்சாயத்து ஆஃபீஸுகள் வந்து எந்த உத்தியோகஸ்தர் மாதிரியும் வெளியில் உள்ள ஒரு ராஷ்டிரியக்காரன் வந்து இங்கிருந்து நீந்திருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. பஞ்சாயத்து வர்ண சமிதி இருக்குது, இங்குள்ள உத்தியோகஸ்தர் மாதிரி நீந்திருக்க வேண்டி இனி மேலும் இது போல ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா இதுக்கு மேல பஞ்சாயத்து வர்ண சமிதி கண்டிப்பா அவங்க மேல தொட்டறிஞ்ச பரிசுத்தி சிரியன் கண்டத்து ஜுவல்லரி கோவில் கடவை. மரியூர் நிவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் காரியங்கள் சொல்றதுக்காக வேண்டியாக நம்ம மெம்பர்மாரெலாம் இப்போ உட்காந்துருக்கோம். என்னன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஎம்னுடைய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, டவுனில் வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது மரியூர் கிராம பஞ்சாயத்தில் ஒரு விகசனமே நடக்கலை, ஒரு காரியம் செய்யறதில்ல, தொட்டடத்தில் காந்தலூர் கிராம பஞ்சாயத்தை பார்த்து அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனுடைய காரியங்கள் தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா மரியூர் கிராம பஞ்சாயத்தில் விகசனம் நடக்கணும்னா பஞ்சாயத்து பரண சமிதி மாத்திரம் தீர்மானிச்சிட்ட காரியம் கிடையாது, அதுக்குள்ளே உத்தியோகஸ்தர் மாதிரிலாம் வேணும். நமக்கு இப்போ 12 உத்தியோகஸ்தர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி நம்ம கீழே போய் பார்த்தா தெரியும், ஸ்டாஃப் மாதிரி இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒற்ற ஒரு உத்தியோகஸ்தர் மாதிரி மட்டும்தான் இருக்குது. அப்படி அதாவது ஹெச்சி மட்டும்தான் இருக்குது. அப்படி நமக்கு செக்ரட்டரி இல்லை. செக்ரட்டரி இல்லாமல் ஒரு வருஷமாக நம்ம நிரந்தரமாக போராடி நம்ம தேவிகுளம் பஞ்சாயத்தில் உள்ள ஏஎஸ் வாக்கம் இங்கே செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. அதுபோல் எல்டி மாதிரில யூடி மாதிரில இப்படிலாம் காரியங்கள் போயிட்டு இருக்கும்போது மரியூர் பஞ்சாயத்தில் விகசனம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி விகசனம் நடக்குங்கிறது மட்டும்தான் எங்களுக்குள்ள கேள்வியாக இருக்குது. நம்ம ஜேடி ஆஃபீஸுக்கும் போயும் அதுபோல் டெபுட்டி எல்லாம் மேல்தட்டத்தில் உள்ள எல்லா காரியங்கள் செய்கிறதுக்காக வேண்டியும் நம்ம முன்கை எடுத்து பஞ்சாயத்து பரமசண்டை தீர்மானம் எடுத்து நம்ம வந்து காரியங்கள் செஞ்சு ஸ்டாஃப் மாதிரி இங்கே கொண்டு வரும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்மார், அதாவது எதிர்கட்சியினுடைய தலைவர்மார், சிபிஎம்னுடைய ஏரியா கமிட்டி அங்கம், லோக்கல் செக்ரட்டரி மாதிரில வந்து திவசம் டெய்லி பிரச்சனை. அதாவது ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொல்லி பிரச்சனை. சர்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும், நமக்கு ஒரு உத்தியோகஸ்தமாக இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்படி பஞ்சாயத்து தளத்தில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து விஓ வந்து 2 விஓமாக இருக்கணும். நமக்கு இங்கே பஞ்சாயத்து செக்ரட்டரி இல்லை, அதுபோல் நமக்கு வந்து யூடிமார் 2 பேர் இல்லை, எல்டி கிளர்க்கு மாதிரி இல்லை. இப்படி இருக்கும்போது விஓமார், அதாவது நம்ம பஞ்சாயத்தில் ഏറ്റവും കൂടുതൽ விகசனம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வீடு கூடி அவசியமாகும். அப்போ அந்த வீடு அவசியத்துக்காக வேண்டி விஓமார் வந்து நமக்கு இல்லாதவனுடைய பற்றாக்குறை இருக்குது. அதாவது நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பிஜு சார்னு அப்படியே விஓ இருந்தா. அப்படி அவர் வந்து நம்ம பிஎம்ஏவையில் நமக்கு வந்து 658 வீடுகள் பாஸ் ஆகி வந்தப்போ அவரை வந்து எல்லா காரியங்கள் செய்து ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய சமயத்தில் எப்படியாவது மரியூர் கிராம பஞ்சாயத்து இத்தனை வீடு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தையாக கொண்டு வந்து அந்த விஓட சண்டை போட்டு அன்னைக்கு அவர் போயிட்டார். அதாவது எனக்கு இனிமேல் மரியூர் கிராம பஞ்சாயத்தில் எனக்கு வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி வேறொரு பஞ்சாயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். நம்ம வேறு விடிஓட்டமும் ஜேடிஓட்டெலாம் பேசி நம்ம ஒரு விஓ போடணும்னு சொல்லி விஓ லிஸ்ட்டில் இல்லாத பகலும் காந்தலூர் பஞ்சாயத்தில் உள்ள விஓவுக்கு சார்ஜ் கொடுத்து மரியூர் கிராம பஞ்சாயத்தில் வாரத்துக்கு 2 நாள் வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து இன்றைக்கி வந்து விஓட்ட நம்ம காலையில் எல்லா காரியங்களும் பேசியிருந்தோம். அப்போ எப்போ டெய்லி கூப்பிடும்போது எனக்கு 2 பஞ்சாயத்து சார்ஜ் இருக்குது, என்னால் முடிஞ்சால் தான் வர முடியும்னு சொல்லுவார். அப்படி இருந்தோம் நமக்கு வந்து இப்போ மரியூர் கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பிஎம்ஓ லிஸ்ட் வந்து 268 பேர் இப்போ என்ஓசி வாங்கி எக்ரிமெண்ட் வச்சு இப்போ 2 மாதம் ஆகுது. இந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம லோக் பஞ்சாயத்துக்கு அனுப்பி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து பில்லே ஆகும். அப்படி இருக்க சாகச்சியம் இருக்கும்போது நமக்கு விஓ இல்லாததுனால இந்த ஃபைல் மொத்தம் இப்போ கட்டி கிடக்குது. அப்போ காந்தலூர் பஞ்சாயத்தில் விஓவுக்கு சார்ஜ் கொடுத்ததுனால அவரை இன்னைக்கு காலையில் இங்கே வர சொல்லி நம்ம வந்து ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எப்படியாவது நமக்கு இந்த காரியங்கள் வந்து இத்தனை பேருக்கு நமக்கு சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட் உள்ள சைடாக ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து பிளாக் பஞ்சாயத்துக்கு அனுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மான பிரகாரம் அவர் வந்து எல்லாம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சு காரியங்கள் செய்ய முன்னாடி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் நான் பஞ்சாயத்து கமிட்டி நடக்கும்போது 13 மெம்பர்மாரும் இந்த இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கும்போது தொட்டடுத்துள்ள விஓ ரூமில் பயங்கர சத்தம். அப்போ என்னன்னு பார்க்கும்போது ஒரு 7 மாதமாக லைஃப் மிஷனில் உள்ள ஆளுகளுக்கு பில்லு கிடைக்கல
அப்படின்னு சொல்லி விஓ வந்து ரொம்ப மோசமான தரக்குறைவான ரீதியில் பேசக்கூடிய சாகத்தில் வந்து நாங்கள் எல்லா மெம்பருமே போய் பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, விஓ அப்பமே இறங்கி போயாச்சு, என்னால் இந்த பஞ்சாயத்தில் வேலை செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் உத்தியோகத்தின் மாதிரியும் கையும் காலையும் பிடிச்சிட்டு நம்ம காரியங்கள் செய்யறதுக்காக வேண்டி முன்வரும் போது எதிர்கட்சியினுடைய ஏரியா கமிட்டி அங்கமும் லோக்கல் செக்ரட்டரி மாதிரி கூட சேர்ந்து இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் பண்ணும்போது இங்கே வரக்கூடிய உத்தியோகஸ்தர் ஒரு காரியம் கூட செய்யறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நம்ம பஞ்சாயத்து பரண சமிதி இருக்குது, அதாவது ஒரு நம்மளுடைய ஸ்டாஃப் மாதிரி நியந்திரிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு பஞ்சாயத்து பரண சமிதி இருக்குதுன்னா காரியங்கள் சொல்லி எப்படியாவது மறுபடியும் கிராம பஞ்சாயத்தில் எல்லா விகசனங்கள் ஆகட்டும், லைஃப் மிஷனுக்குள்ள காரியங்கள் ஆகட்டும், பிஎம்ஏக்குள்ள காரியங்கள் ஆகட்டும் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க கையை கால் பிடிச்சாவது நாங்கள் செஞ்சு வரும்போது இப்படி வந்து இடைக்கடைக்கு பிரச்சனை பண்ணும்போது ஆளுங்களுக்கு விகசனம் வரக்கூடிய சாகச்சரியம் இல்லாமல் போகக்கூடிய காரியமாக இப்படி நடந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸுக்குள் வந்து எந்த உத்தியோகஸ்தன் மாதிரியும் வெளியில் உள்ள ஒரு ராஷ்டிரியக்காரன் வந்து இங்கிருந்து நியந்திரிக்கக்கூடிய அவசியம் கிடையாது. பஞ்சாயத்து பரண சமிதி இருக்குது, இங்குள்ள உத்தியோகஸ்தன் மாதிரி நியந்திரிக்க வேண்டி இனி மேலும் இது போல ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக இதுக்கு மேலே பஞ்சாயத்து பரண சமிதி கண்டிப்பாக அவங்க மேலே கேஸ் எடுக்கிறதுக்கும் பிரச்சனை உண்டாகிறதுக்கும் காரியங்கள் நாங்கள் செய்வது மாத்திரம் கேட்டுக்கொள்வோம்.